ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் நிலக்கடலை எள்ளு வச்சு ஒரு சூப்பரான வெஜ் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கர்நாடகா ஸ்டைல் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பீர்க்கங்காய் கிரேவி பண்ணுறதுக்கு பீர்க்கங்காய் வந்து மேலே உள்ள இந்த ஸ்கின் எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க. இதையும் நீங்கள் தூக்கி போட வேணாம், இதை வச்சு துவையல் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மேலே கார்ட்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி லைட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் ஈவனாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சின்னதாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த கிரேவியில் எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பெருசு பெருசாக கரையாத அளவுக்கு ஈவனாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனிமிக்காக இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தக்காளி 2 தக்காளி அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூடவே வந்து இதுக்கு வந்து நான் வந்து வாழைக்காய் ஃப்ரை செய்கிறேன். இந்த மாதிரி வாழைக்காய் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக இருக்கட்டும் எல்லாமே. 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். ஒரு 3 பல்லு பூண்டு வந்து நல்லா நசுக்கி போட்டுக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். நான் வந்து கோகனட் ஆயில், செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக வந்து ஃபுல்லாக தோசைக்கல் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். இதை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு அது பாட்டி குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் போட்டு அது லைட்டாக சூடு வந்த பிறகு அதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு நார்மல் குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம். நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுப்போம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த காய் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் கூட விட்டு இதை எடுத்த பிறகு இதிலே தான் நான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க எண்ணெய். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். பீர்க்கங்காய் வதங்கிட்டு இருக்கப்பயே நமக்கு வந்து வாழைக்காய் வந்து ஒரு சைடு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சமாக வேணால் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பீர்க்கங்காயும் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே எண்ணெயிலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வறுத்த ஆல்ரெடி நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நிலக்கடலையை சேர்த்துப்போம். இது கூடவே எள்ளு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். மிளகாய் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எண்ணெயில் வந்து வதக்கிப்போம். ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் வதங்கின பிறகு நம்ம இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துப்போம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சு வர அளவுக்கு இதிலே லைட்டாக வதக்கிப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பச்சை மிளகாலாம் வந்து லைட்டாக ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம்.
எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா வெடித்த பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதிலே சேர்த்துப்போம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கதை போட்டு கொஞ்சமாக இது கூடவே புளியும் சேர்த்து ஒரு 1/2 லெமன் சைஸுக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாகவே சேர்த்து அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணுறப்ப ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயமும் வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு நம்ம பேஸ்ட்டில் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ இது போதும். மல்லித்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் லைட்டாக ஃபஸ்ட்டு வதக்கிப்போம். இதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதிலே ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலை, ஸோ கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதி வரட்டும். நமக்கு வாழைக்காவும் நமக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இதுவுமே நமக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் உங்களுக்கு உள்ளே போய் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுலேருந்து தண்ணி விட்டுருக்கோம், அதையும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். இந்த பீர்க்கங்காய் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோட இந்த மசாலாலாம் உள்ளே போய் நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் வரப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். நமக்கு நல்ல குக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ், தோசை, இட்லி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.